தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சமத்துவ நோக்கில் மகளிர் நலம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1,15,00,000 குடும்பங்களுக்கான ரூபாய் 13,720 கோடி நிதி ஒதுக்கீடு. தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தலாகும். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நாட்டு மக்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற, அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற, மதச்சார்பின்மை கொள்கையை காப்பாற்ற ஒன்றுபட்டு போராட வேண்டிய மிக அவசியமும் தேவையும் எழுந்திருக்கிறது என்பதை அனைவரும் அறிவோம். இன்றைக்கு ஒன்றியத்தில் அமைந்திருக்கிற ஆட்சி ஒரு பாசிச ஆட்சி, ஒரு சர்வாதிகார ஆட்சி. இந்த நாட்டை பாசிச பாதையில் கொண்டு செல்வதற்குள்ள அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. இதை தடுத்து நிறுத்தி ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், மதச்சார்பின்மை கொள்கையை காப்பாற்ற வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்புகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற உயர்ந்த அரசியல் நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த 6-7 ஆண்டு காலமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உடன்பாடுகள் இன்றைக்கு 3வது கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் யாருக்கு எத்தனை தொகுதிகள், எந்த இடங்கள் என்பதை காட்டிலும் நாடு முக்கியம் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு செய்து கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் எண்ணிக்கைகள் மட்டும் இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 இடங்கள், 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எந்த தொகுதி என்பது குறித்தெல்லாம் பின்னர் கலந்து பேசி முடிவு செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதனை ஏற்று இந்த ஒப்பந்தத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் 3 தொகுதிகள் வேண்டும் என கேட்டிருந்தனர். இந்நிலையில் திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து பின்னர் பேசி முடிவு செய்யப்படும் என கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார். அதனை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே இந்த மக்களவை தேர்தலையொட்டி திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடையே 2 கட்டமாக தொகுதி பங்கீடு உடன்பாடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்நிலையில் இன்றைய தினம் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இன்றைய தினம் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக 2 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து பின்னர் பேசி முடிவெடுக்கப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், திமுக கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு? குறிப்பா 3 தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனா 2 தொகுதிகள் தான் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம்? தற்போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் உடைய செயலாளர் முத்தரசன் மற்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் இடையே இந்த ஒப்பந்தம் என்று இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதென உடன்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அந்த உடன்பாடு பத்திரத்தை முதலமைச்சரிடமிருந்து பெற்று வந்து தற்போது வெளியில் காட்டினார் முத்தரசன். தற்போது பாத்தீங்கன்னா அடுத்ததாக
பாலகிருஷ்ணன் 2 இடங்களை பெற்றிருக்கிறார். அவரும் இன்னும் சிறிது நேரத்தில் வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்தித்து இருக்கின்றார். இந்த 2 கட்சிகளுக்கும் தலா 2 இடங்கள் தற்போது திமுக கூட்டணியில் இறுதியாயிருக்கின்றன. எந்தெந்த இடம் என்பது குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் அவர்களுக்கு உறுதி செய்யப்படும் என்று முத்தரசனை பேட்டி கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே அவர்களுக்கு கடந்த முறை டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான நாகை மாவட்டத்தில் நாகை எம்பி தொகுதியும் அதே போல திருப்பூர் எம்பி தொகுதியும் கொடுக்கப்பட்டது. தற்போது அதே இடங்களுக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. ஆளும் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை 2ஆம் தேதிக்கு பிறகு நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிபிஎம் கட்சிக்கும் தற்போது 2 இடங்களுக்கு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. ஆக மொத்தம் திமுக கூட்டணியில் இதுவரை 4 கட்சிகளுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் மூலம் இதன் தொடர்ச்சியாக மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ வருவதாக தெரிகிறது. அவர் வந்தால் 5வது கட்சியாக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ரமேஷ், இன்னும் சற்று நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்தெந்த கட்சிகளோட தொகுதி பங்கீடு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது, எந்தெந்த கட்சிகளுக்கு தொகுதிகளும் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க? கடந்த 24ஆம் தேதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 1 தொகுதி கொடுக்கப்பட்டு நாமக்கல் என்ற இடத்தையும் சொல்லிட்டாங்க. அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு ராமநாதபுரம் 1 தொகுதி கொடுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. ஆனால் இன்றைக்கு ஒப்பந்தமானது பார்த்தீங்கன்னா 2 இடங்கள் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த இடத்தில் அவர்கள் போட்டியிடுவார்கள் என்பது குறித்த அறிவிப்பு இல்லை. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இது அடுத்த கட்ட தற்போது பார்க்கலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தற்போது அந்த ஒப்பந்தத்தோடு வெளியில் வரக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவர் அந்த ஒப்பந்தத்தை இன்னும் சிறிது நேரத்தில் வாசிப்பார். அவருக்கும் அந்த கட்சிக்கு 2 இடங்கள் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இந்த ஒப்பந்தத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பாலகிருஷ்ணன் கையொப்பமிட்டிருக்கிறார். அதே போல திமுக சார்பில் திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிட்ட நாகப்பட்டினம், திருப்பூர் அந்த தொகுதிகள் தான் வந்து அவங்களுக்கு இந்த முறையும் ஒதுக்கீடு செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 2 தொகுதிகள்லையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட ஓட் பேங்கிங் எவ்வளவு இருக்கு, அது குறித்த விவரம் இருக்கா ரமேஷ்? நிச்சயமாக அவர்கள் 30% அதிகமாக ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா 2மே தேசிய கட்சிகள். இப்போ பார்க்கலாம், அடுத்து அந்த பிடிஎஃப் வந்திருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டு அந்த ஒப்பந்தம் புதிய தலைமுறைக்கு அந்த டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு. அதை நீங்க பார்க்கலாம். பாலகிருஷ்ணன் அதுல சைன் பண்ணியிருக்காரு. அதே போல இவர்களுக்கும் பாத்தீங்கன்னா இவர்களும் ஒரு தேசிய கட்சி. சிபிஎம் கட்சி பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிறது, வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறது. இவர்களுக்கு வந்து தனி சின்னமும் இருக்கின்றது தேசிய அளவில். எனவே இவருடைய சின்னத்தில் வழக்கமாக போட்டியிடுவார்கள். அந்த அடிப்படையில் தற்போது பாலகிருஷ்ணனுடைய செய்தியாளர் சந்திப்பை நம்ம நேரடியாக பார்க்கலாம். நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் பாஜக என்கிற பாசிச சக்தியை வீழ்த்துவதற்கு இந்தியா கூட்டணி மகத்தான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல மாநிலங்களில், உத்தரப்பிரதேசம் உட்பட பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணிகள் கட்சிகளுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடைபெற்று உடன்பாடு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் கடந்த காலத்திலே இணைந்து செயல்பட்டு பாஜகவையும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் முழுமையாக நாங்கள் முறியடித்திருக்கிறோம். 2019 தேர்தலிலே ஒரே ஒரு தொகுதியிலே மட்டும் அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. 24வது ஆண்டு நடைபெறுகிற இந்த ஆண்டு நடைபெறுகிற மக்களவை தேர்தலில் பாஜகவோ அதனுடைய ஆதரவு கட்சிகளோ அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் 40 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைவார்கள் என்பது மட்டுமல்ல, எல்லா தொகுதிகளிலும் அவர் டெபாசிட் இழக்க செய்கிற பணியினை திமுக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள் மேற்கொள்ளும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதற்கான பணியை மேற்கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் அவர்களுடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் சம்பத் தலைமையில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு கடந்த 2 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையிலே நாங்கள் பல தொகுதி எண்ணிக்கை அதிகமாக வற்புறுத்தினோம். ஏற்கனவே 2 இடங்களிலே போட்டியிட்டு நாங்கள் வெற்றி பெற்றிருக்க அந்த சூழ்நிலையில் கூடுதலான இடங்களை வேண்டும் என்று கேட்டிருந்தோம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில்
ஏற்கனவே பல கட்சிகள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் வேறு சில கட்சிகளும் வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்கிற அடிப்படையில் 2 தொகுதிகள் ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு இன்று இப்போது அந்த உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டது. நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இன்று 29/2/24 தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டது என்கிற உடன்பாடு எட்டப்பட்டது. இந்த உடன்பாட்டிலே திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களும் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவருடைய செயலாளர் இருக்கிற முறையில் நானும் கையெழுத்திட்டிருக்கிறோம். இது அடுத்து பல கட்சிகளோடு இந்த உடன்பாடு ஏற்பட்ட பிறகு எந்தெந்த தொகுதிகள் யாருக்கு என்கிற பங்கீடு பிறகு பேசி முடிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இல்ல, அதாவது ஏற்கனவே இருக்கிற 1-2 கட்சிகள் சிலர் வெளியே போயிருக்காங்க, சிலர் புதிய வராங்க, சில தொகுதிகளை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு இந்த 5 ஆண்டு கால அனுபவத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே இருக்கிற 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிற தொகுதிகளை நாங்கள் வற்புறுத்தி கேட்டிருக்கிறோம். இல்ல அதை பத்தி இன்னும் பேசவே இல்லை. அடுத்த எல்லா கட்சிகளோடும் பேசுகிற போது இதையும் பேசி முடிக்கலாம். ஏன்னா ஒரே தொகுதியை வேறு சில கட்சிகள் கேட்கறாங்க. அப்போ அது சம்பந்தமா அவங்களோட பேசிக்கிட்டு தானே முடிவு பண்ண முடியும். இல்ல எல்லா இதர கட்சிகள் வைத்திருக்கிற தொகுதிகளையும் கூட மத கட்சிகள் கேட்கறாங்க. அது வேணும் இது வேணும் மாத்தி கேட்கறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில பின்னாடி எல்லாரோடையும் கலந்து இதுல ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் வராது. எங்களை அது எங்க தொகுதிகளை மாற்றுவாங்கிற பிரச்சனை இல்லை. வேறு சில தொகுதிகளை மாற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லாத்தையும் நிறுத்தி வைக்க வேண்டியிருக்கு. அவ்வளவுதான். இல்லைங்க, நாங்க ஏற்கனவே 2 தொகுதியை வலுவா வெற்றி பெற்று இருக்கிறோம். 5 வருஷம் இருந்திருக்கிறோம். அதுதான் கேட்டிருக்கிறோம். கூடுதல் தொகுதி நாங்க ஏற்கனவே கேட்டிருந்தோம். இப்பதான் கூடுதல் தொகுதி எண்ணிக்கை இல்லையே, அப்ப அதை போய் கேட்டு என்ன பண்றது? அதான் கமலஹாசன் வருவாருங்கிறாங்க. இப்படி சில பேர் வரதா சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதனால யாரு அதெல்லாம் ஒண்ணு தெரியும். இல்லைங்க, நாங்க ஏற்கனவே நிறைய எல்லாம் கேட்கல. ஏற்கனவே இருந்த 2ஓட இன்னொன்னு கூடுதலா கேட்டோம். 3 தொகுதிகள் இந்த வாட்டி வேணும். கேட்கறது நியாயமா இருக்கணும்ல. ஏன்னா வேறு பல கட்சியெல்லாம் இருக்குல்ல. நாங்களும் திமுக மட்டும்தான் அதிகமா கேட்கலாம். பல கட்சிகள் இருக்கிற போது நாங்க மட்டும் யாருக்கு எது கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்க மட்டும் 10 தொகுதி கொடுக்கப்போம். எங்களுக்கு இந்த 2 தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் எங்களை பொறுத்தவரை 40 தொகுதிகளும் எங்கள் தொகுதி என்ற அடிப்படையில் நாங்க பணியாற்றுவோங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். எல்லா கேள்வியும் நீங்க கேட்கிறதா? திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அதனை பார்த்தோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலின் போது அவர்கள் கோவை மற்றும் மதுரை தொகுதிகளில் போட்டியிட்டனர். இந்நிலையில் இம்முறை எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. அது குறித்து பின்னர் பேசி முடிவெடுக்கப்படும் என கே. பாலகிருஷ்ணனும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீதி மய்யம் கட்சியும் கோவை தொகுதியை கேட்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோவை தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறது. இந்நிலையில் கோவை தொகுதி யாருக்கு ஒதுக்கப் போகிறது திமுக என்கிற மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் கொங்கு மக்கள் தேசிய கட்சி, IUML கட்சி ஆகிய இந்த 2 கட்சிகளுக்கும் தலா 1 தொகுதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை திமுக விரைவுபடுத்தி வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளை அக்கட்சி ஒதுக்கீடு செய்திருக்கிறது.
தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை சமத்துவ நோக்கில் மகளிர் நலம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1,15,00,000 குடும்பங்களுக்கான ரூபாய் 13,720 கோடி நிதி ஒதுக்கீடு